ஹாய், என் பேர் கேஷவ். கொஞ்சம் வித்தியாசமான ட்ரெயினர். என் சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அஷ்யோர்டாக ஓடும். நான் நிறைய பேருக்குலாம் சர்வீசஸ் கொடுக்குறதில்ல. 10, 15, 20, 30, 40, 50, 500 பேருக்குலாம் சர்வீசஸ் கொடுக்குறதில்ல. என்னோடய சர்வீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 to 1 தான் போகும். நான் ஒருத்தரை கையில் எடுக்கிறேன் அப்படின்னா அஷ்யோர்டாக அவங்களுக்கு அவுட்புட்டை காமிச்சிடுவேன். அவங்களோட வெட்கம், பயம், தயக்கம், தன்னம்பிக்கை, இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையும் உடச்சி அவங்கள நான் வெளில கொண்டு வந்துடுவேன். என்கிட்ட படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஸ்கில்ஸ்க்காக படிப்பாங்க, பர்சனல் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸு, ஸ்போக்கன் லாங்குவேஜ், அப்புறம் ஸ்கூல் குழந்தைங்க கூட படிப்பாங்க. என்னால் என் பிள்ளை படிக்க மாட்டேன்றான், வீட்டுக்கு வந்தால் விளையாட போயிடுறான், கான்சன்ட்ரேஷனே இல்லை, ஸ்கூல் காமிச்சா ஸ்கூலில் என்ன கவனிக்கிறானே தெரிய மாட்டேங்குது, என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்றான், படிக்கவும் மாட்டேன்றான், ஹோம்ஒர்க்கும் பண்ண மாட்டேன்றான், அவனுக்கு வந்து மோட்டிவேஷனே இல்லை, அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை படிப்பில். இப்போ இல்லைன்னு சொல்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். எங்களில் வந்து சப்ஜெக்ட் ட்ரெயினர்ஸ் 1000 பேர் இருக்காங்க மார்க்கெட்டில். ஃபிசிக்ஸ்க்கு, கெமிஸ்ட்ரிக்கு, பயாலஜிக்கு, சோஷியல் சயின்ஸுக்கு எவ்வளவோ ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கெல்லாம் வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லித்தர மாட்டாங்க. சப்ஜெக்டை வேணால் சொல்லித்தருவாங்களே ஒழிய அதை எப்படி படிக்கணும்னு சொல்லித்தர மாட்டாங்க. அந்த எப்படி படிக்கணுன்றது தான் நான் சொல்லித்தருவேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு காம்பினேஷன் என்கிட்ட கிடையாதுங்க. நான் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் பேச வச்சுருவேன். மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து என்கிட்ட வந்து அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, படிக்க முடியாது அப்படின்னு அப்ஜெக்ட் தான் பண்ணுவாங்க. அது எதனால் அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிச்சி அந்த ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில குழந்தைங்க நெகட்டிவ் ஆட்டிடியூடாக இருப்பாங்க. என்னால் படிக்க முடியாது சார், இவ்வளோ பெரிய ஆன்சராக என்னால் படிக்க முடியாது, கொஞ்சம் சின்னதாக கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் சரி பண்ணிடுவேன். எல்லாம் வந்து என்ன படிக்க விரும்புகிறாங்களோ அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வெளில வந்துடும். நான் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் சொல்லித்தர ஒரு ட்ரெயினர். இப்போ நீங்கள் வந்து நான் இப்போ வந்து இன்டர்வியூவை பற்றி பேசுகிறேன். நிறைய பேர் இன்டர்வியூக்கு போவாங்க, லைனாக 10 கம்பெனி எடுத்து வச்சுக்கிட்டு லைனாக போய் அந்த லைனில் போய் நின்று இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. டேயில் எனக்கு ஜாப் கிடைக்கல, நான் வந்து 1 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், 2 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஜாப் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜாப் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன காரணத்தினால உங்களுக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம அவங்கள கேட்டோம்னா கண்டிப்பாக பதில் இருக்குது, ஆனால் வெளில வராது. உங்கள்கிட்ட ஒத்துக்க மாட்டாங்க. ஓப்பனாக யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? தனக்கு இந்த திறமை இல்லைன்றது யாருமே ஓப்பனாக ஒத்துக்க மாட்டாங்க. அது அட்லீஸ்ட் தனக்கு இந்த திறமை இல்லைன்றது நினச்சி பார்த்தா கூட போதும், அவங்க அடுத்த வாட்டி அந்த திறமையை இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போனாங்கன்னா ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி யாரும் பண்ணுறதில்ல. குர்ட்டாம்போக்கில் ஓடுறது 10 கம்பெனி, 20 கம்பெனி, 30 கம்பெனி, 40 கம்பெனி ஓடி ஏதாவது ஒரு ஜாப்பை எப்படியாவது கெஞ்சி கொடுத்தாலே வாங்கிடுறது. அந்த ஜாப் வந்து எத்தனை நாள் நிலைக்கும்? அதில் வந்து இப்படி வந்து கெஞ்சி வாங்குகிற ஜாப் வந்து கண்டிப்பாக ஜாப் என்விரான்மெண்ட்டில் எஃபர்ட்டை போட போகிறதில்ல. அவங்க வந்து தன்னை இம்ப்ரூவைஸும் பண்ண போகிறதில்ல. கெஞ்சி வாங்கின ஜாப்பில் என்னத்தை எஃபர்ட்டை போட்டுற போகிறாங்க? அவங்க ஏதோ நம்ம ஸ்கில் செட்டை ப்ரூவ் பண்ணி ஜாப் வாங்கினாங்க அப்படின்னா அவங்க எஃபர்ட்டை போட்டு அவங்க வந்து நல்ல பேர் வாங்குவாங்க, நல்ல முன்னேறணுன்ற ஒரு பெரிய இருக்கும். இல்லை கெஞ்சி வாங்கினவங்களுக்கு என்னத்தை எஃபர்ட் இருக்க போது, என்னத்தை அவங்க தன்னோட இம்ப்ரூவைசேஷனை பார்க்க போகிறாங்க? நான் வந்து இவங்களெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. ஜாப் கிடைக்கல அப்படின்னா என்ன காரணம்னு நான் தேடுறப்ப அவங்களுக்கு மோட்டிவேஷன் அப்படின்னா மோட்டிவேஷன் கொடுத்துருவோம். தன்னம்பிக்கை கொடுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் தன்னம்பிக்கை. லாங்குவேஜ், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், ஸ்போக்கன் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ ட்ரைனிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் அவங்களுக்கு என்ன இருக்குது என்ன இல்லைன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. நான் டெக்னிக்கல் பர்சன் இல்லை. என்கிட்ட நீங்கள் வந்து டெக்னிக்கலாக என்கிட்ட 4 கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்கீங்களான்னு கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் கான்ஃபிடென்ஸ் என்னால் எவாலுவேட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் அதான் யூனிக்கான சொல்யூஷன் ப்ரொவைடர். நீங்கள் வந்து உலகம் முழுக்க போய் தேடுங்க. உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்கில் செட்டை கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரெயினர் கிடைக்கிறாங்களான்னு பாருங்கள். கிடைக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி ட்ரெயினர்ஸ் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது, இருக்காங்க. ஆனால் மூளை முடுக்கில் எங்கேயா ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க, வெளில வர மாட்டாங்க. வெளில வர தெரியாதவங்களுக்குலாம் வெளியில் வந்து ரொம்ப ஷோகேஸ் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை காட்டாதவங்க தான் நீங்கள் ஷோகேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெய்லியில். நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிராண்டுக்கு நீங்கள் போகிறீங்க, இந்த பிராண்டில் போனால் எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்துடும் நீங்கள் நம்பி போய்டுங்க. பார்ப்போம், எந்த பிராண்டை வேணால் எடுத்துக்கோங்க கையில். அந்த பிராண்டில் நான் போனேன்னா அந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன், 3 மாதம் அட்டன் பண்ணேன்னா என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் காமிச்சிடுவாங்க அப்படி நீங்கள் சொல்லிடுங்க. பார்ப்போம், அப்படிப்பட்ட ட்ரெயினர்ஸ் கிடையாது, அப்படிப்பட்ட பிராண்டு கிடையாது. எண்டில் பிராண்டு வேறு, உள்ளே இருக்கிற ட்ரெயினர்ஸ் வேறுங்க. நீங்கள் பிராண்டை தான் நம்புறீங்க, அதுக்குள்ளே இருக்க ட்ரெயினர்ஸ் அவங்களால எப்படி நம்ப முடியும்? அவங்க யாரையும் ஒருத்தர் ஹையர் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க.
மீன் டைம் இந்த பேட்சுக்கு இந்த ட்ரெயினர் ஹையர் பண்ணி இந்த பேட்சை நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்க ஏதோ ஒரு ட்ரெயினர் தூக்கி உள்ள போடுவாங்க. டே எண்டில் பர்ஃபெக்ஷனை காட்ட மாட்டாங்க, அவுட்புட்டை காட்ட மாட்டாங்க. நான் ஒரு அஷ்யூர்டு ட்ரெயினர். என்னை பற்றி நீங்கள் கூகுளில் தேடலாம். கேசவன் ட்ரெயினர்னு நீங்கள் கூகுளில் தேடினீங்க அப்படின்னா என்னை பற்றி நிறைய விஷயங்கள் வரும். சரி, டே எண்டில் நான் ஒரு மோட்டிவேஷன் ட்ரெயினர். உங்களுக்கு லாங்குவேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில திறமைகள் இருக்கான்னு நான் பார்ப்பேன். அந்த திறமைகள் இல்லை அப்படின்னா லாங்குவேஜ் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. சரி, எங்களை வந்து ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் ஒரு வெயிட்டை கொடுக்குறீங்க, அந்த வெயிட்டை தூக்க முடியுமான்னு நீங்கள் பார்ப்பீங்களா மாட்டிங்களா? ஒரு 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தைகிட்ட நீங்கள் 10 கிலோ வெயிட்டை கொடுத்தா தூக்க முடியாது. அதே நீங்கள் 1 கிலோ வெயிட்டை கொடுங்க, தூக்கிடும். ஸோ உங்களுக்கு நான் வந்து இப்போ லாங்குவேஜ் கொடுக்க போகிறேன், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் கொடுக்க போகிறேன், பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதை தூக்குற நிலமையில் நீங்கள் இருக்கீங்களான்னு நான் பார்ப்பேன். நான் பார்ப்பேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த பிராண்டட்டை வேணால் போங்க, உங்களை இவால்வேட்டே பண்ண மாட்டாங்க. மேபி பண்ணுவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இவால்வேட் பண்ணி அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் அதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்காது. அதுக்கப்புறம் ஒழுங்காக இருந்தால் உங்களுக்கு அவுட்புட் வந்துருக்கணுமே. என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, சார் எனக்கு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 5 இயர்ஸ் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதனால் வரைக்கும் எனக்கு லாங்குவேஜ் தேவைப்படலை, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால என்னால் வந்து நல்லா என் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ என்கிட்ட வந்து லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். டே எண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி 4 வருஷம் நீங்கள் ஸ்போக்கன் லாங்குவேஜை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாததே தப்பு தான். நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும் 4 வருஷன்றது கோல்டன் டைம். ஈஸியாக நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும். டெக்னிக்கலாகவே நீங்கள் இவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா லாங்குவேஜே கொஞ்சமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நேரம் நீங்கள் ஓரளவுக்கு மேனேஜபிளாக ரெடியாக இருந்திருக்கலாம். இது எல்லாமே முக்கியம் தானே உங்களுக்கு. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ட்ரெயினர். நான் வந்து சென்னையிலே ரேங்க் நம்பர் 1 ட்ரெயினருங்க. அவுட் ஆஃப் 2400 ட்ரெயினர்ஸ் சென்னையில் மொத்தம் 2400 ஸ்போக்கன் லாங்குவேஜ் ட்ரெயினர் இருக்காங்க. இல்லை நான் தான் ரேங்க் நம்பர் 1 ட்ரெயினர். எனக்கு ஈடான ட்ரெயினர் கிடையாதுன்றதில் நான் ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி எனக்கு. இல்லைன்னு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் தேடுறீங்கன்னா அதுக்கு எக்ஸாக்டாக ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ட்ரெயினர்ஸ் நீங்கள் வெளில தேடினா கிடைக்க மாட்டாங்க. அதனால தான் இல்லைன்னு நான் சொல்கிறேன், கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் எங்கே வேணால் போய் தேடி பாருங்கள், யார்கிட்ட வேணால் போய் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட்டை மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்டு அவங்கள்ட்ட படிச்சுக்கணும். என்கிட்ட நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு அஷ்யூர்டு ட்ரெயினர். என்கிட்ட பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் படிப்பாங்க, டேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், அப்புறம் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் படிப்பாங்க, கேமராமேன்லாம் படிப்பாங்க. நான் வந்து ஒருத்தரை கையில் எடுக்கிறேன்னா அஷ்யூர்டு சர்வீசஸ் கொடுத்துருவேன். நான் ஒருத்தரை வந்து கையில் எடுக்கிறேன் அப்படின்னா அவங்களோட ஸ்கில் செட்டை நான் இவாலுவேட் பண்ணுவேன். உங்களுக்கு இதுதான் சார் வேணும், இங்கே தான் சார் நீங்கள் அடி வாங்குறீங்க அப்படின்றத நான் க்ளீனாக உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஆப்பர்ச்சுனிட்டி கையில் எடுப்பேன். நான் முடியாதுன்னு சொன்னவங்க நிறைய பேர் நான் வேண்டாம், என்னால் முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்னோட சர்வீஸ் ஏரியாக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என் சர்வீஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நான் ஒரு ஏரியா ஆஃப் கஸ்டமர்ஸ் ஒரு ஏரியா ஆஃப் ஒரு இஷ்யூஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்யூஷன் ப்ரொவைடர். நீங்கள் அதை தாண்டி வேறு ஏதோ ஒரு லைன் சேனல்லேருந்து நீங்கள் வந்து எனக்கு சொல்யூஷன் கொடுங்கன்னா என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த பார்ட்டில் அந்த ஒரு இதில் வந்து டாப்பிக்கில் வந்து நான் ரிசர்ச் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் முடியாதுன்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி ரொம்ப நெகட்டிவாக இருந்தீங்கனாலும் என்னால் சர்வீசஸ் கொடுக்க முடியாது. டே எண்டில் பாசிட்டிவாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க, என்னால் யோசிக்கவே முடியல, நான் போன வருஷம் வரைக்கும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த வருஷம் என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா என்னால் சரி பண்ண முடியும். எல்லாம் மோட்டிவேஷன் ட்ரைனிங்க. ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மோட்டிவேஷன் ட்ரைனிங் கொடுப்பேன், பெரியவங்களுக்கு மோட்டிவேஷன் ட்ரைனிங் கொடுப்பேன். அப்புறம் இஷ்யூஸ் ஹேண்ட்லிங். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாங்குவேஜ் இருக்கும், இருந்தாலும் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியாது. போன வருஷம் வரைக்கும் நல்ல பேர் எடுத்திருப்பாங்க, இந்த வருஷம் பேர் கேட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணலாம். என்னை பற்றி நீங்கள் கூகுளில் தேடி பாருங்கள், கேசவன் லாங்குவேஜ் ட்ரெயினர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா என்னை பற்றி நிறைய விஷயங்கள் வரும். ஃபேஸ்புக்கெலாம் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அர்பன் ப்ரோவில் என்னோட ரிவ்யூஸும் பாருங்கள். கொஞ்சம் யூனிக்கான ட்ரெயினர் இருக்கேன் நான், அஷ்யூர்ட் சர்வீசஸ். என்னோட நம்பர் நான் சொல்கிறேன். நீங்கள் நம்பரை நீங்கள் கூகுளில் தேடினீங்க, கேசவன் லாங்குவேஜ் ட்ரெயினர்னா கூகுள் வீடியோஸில் தேடி பார்த்தீங்கனாலே என்னோடய நம்பர்ஸ்லாம் வெளில வந்துடும். அஃப்கோர்ஸ் என்னோடய நம்பர்ஸ்லாம் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கரண்ட் நம்பர் எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் நீங்கள் தேடி பார்த்தாலே என்னோடய ப்ரொஃபைல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் நீங்கள் ரீச் பண்ணலாம் அட் எனி பாயிண்ட் இன் டைம். என்றைக்கு வேணால் எப்போ வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள். ஓவர் தி கால் நான் உங்கள் இஷ்யூஸை நான் சார்ட் அவுட் பண்ணுறேன். ஓவர் தி கால் உங்கள் இஷ்யூஸை நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்க முயற்சி பண்ணுவேன். என் சொல்யூஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இதே எண்ணில் நீங்கள் வந்து 30 வருஷமாக நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளில் சொல்யூஷன் கேட்டால் கிடைக்காதுங்க, எங்கேயுமே கிடைக்காது.
ஒரு செட் ஆஃப் டேஸ் எனக்கு நீங்கள் டைம் கொடுங்க, உங்கள் இஷ்யூஸை நான் உடச்சி காட்டுறேன். ஒரு மாதமும் உங்களுக்கு அப்படிப்பட்ட மாற்றங்கள் தெரியும். அவங்க அஷ்யோட ட்ரெயினர், எனக்கு ஈக்குவலாக ட்ரெயினர்ஸ் வந்து கிடையாதுங்க. இந்த விஷயத்தில் நான் வந்து ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள்